வெல்கம் டு கிட்ஸ் ஸ்போக்கன் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிற ஸ்டோரி லைஃப் ஆஃப் பை ரிட்டன் பை யான் மார்டல். இந்த சப்ளிமெண்ட்ரி எதுலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா ஒரு நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது. அந்த நாவலோட டைட்டில் தான் லைஃப் ஆஃப் பை ரிட்டன் பை யான் மார்டல். இது எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னா 2001. இந்த கதையோட மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் யாருன்னா பிசைன் மாலிட்டர், அதாவது ஷார்ட்டாக பை பட்டைல் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்க. இது ஒரு இந்தியன் பாய் பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருப்பான். இந்த பையன் 227 days பசிபிக் ஓஷனில் மாட்டிக்கிட்டான். எப்படின்னா அவங்க ஷிப்பு ரெக் ஆயிடுச்சு, அதாவது உடஞ்சி தண்ணிக்குள்ளே முங்கிருச்சு. அதனால அவனோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக லைஃப் போட்டில் ஏறுறான். அந்த லைஃப் போட்டில் 227 நாள் அங்கே பசிபிக் ஓஷனில் ஒரு பெங்கால் டைகர் கூட இருக்கிறான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா இதோட பேக்ரவுண்டை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். எதனாலன்னா இந்த ஸ்டோரி ஒரு நாவல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறிய பார்ட்டு தான் இது. அதனால உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கணும்னா இதோட பேக்ரவுண்டை தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டோரியில் உள்ள மெயின் கேரக்டர் பையோட அப்பா பாண்டிச்சேரியில் ஒரு ஜூ வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க பாண்டிச்சேரியிலேருந்து கனடாவுக்கு போயிடணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதனால ஷிப்பில் அவங்களோட ஜூவில் உள்ள அனிமல்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க. எப்படின்னா மயக்க மருந்து கொடுத்து ஏற்றுறாங்க. அப்படி அவங்க போன ஷிப்பு ஒரு ஸ்டாமால் ரெக் ஆயிடுது. ரெக்னா உடஞ்சி போய் தண்ணியில் மூழ்கிறது அந்த கப்பல். அப்போ இந்த சின்ன பையன் ஒரு லைஃப் போட்டில் அவனோட உயிரை காப்பாற்றுறான். லைஃப் போட்னா உயிர் காக்கும் படகுன்னு சொல்லுவாங்களா, அந்த போட்டில் ஏறுறான். அதில் அவன் கூடவே அந்த அனிமல்ஸும் ஏறிடுது. எதெல்லாம் ஏறுதுன்னா ஒரு ஜீப்ரா, ஒரு ஹைனானா கழுதை புலின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் ஏறிக்கிடுது. அது கூடவே ஒரு பெங்கால் டைகர், அதாவது வங்காள புலி, அதுவும் தன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த லைஃப் போட்டில் குதிச்சு வந்துடுது. இதுதான் இந்த ஸ்டோரியோட பேக்ரவுண்ட். நம்ம இப்போ உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு சிறிய அந்த பார்ட்டை மட்டும் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி எப்படி ஆரம்பிக்குதுன்னா பிசைன் மாலிட்டர், அதாவது ஷார்ட்டாக பைன்னு கூப்பிடுவோம்ல, அதுதான் ப்ரொட்டகனிஸ்ட். இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட் அவன் தான். அவன் தனிமையாக இருக்கான், யாருமே இல்லை. மிடில் ஆஃப் த பசிபிக் ஓஷனில் அந்த லைஃப் போட்டில் இருக்கிறான். அவன் கையில் அந்த ஓர் மட்டும்தான் இருக்குது. ஓர்னா என்னென்னா அந்த போட்டை ஓட்டுறதுக்குள்ள அந்த துடுப்பு மட்டும்தான் இருக்குது. அவனுக்கு முன்னாடி ஒரு அடல்ட் டைகர் இருக்குது. நம்ம பார்த்தோம்ல பெங்கால் டைகர், அது அவனுக்கு முன்னாடி அந்த போட்டில் இருக்குது. அவனுக்கு கீழே, அதாவது போட்டுக்கு கீழே நிறைய ஷார்க்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த பசிபிக் ஓஷனில் காற்று எப்படி வீசுதுன்னா ஸ்டார்ம் மாதிரி வீசுது. புயல் காற்று வீசிட்டு இருக்குது. அந்த புயல் காற்றுலையும் அவன் இருந்த அந்த லைஃப் போட்டு மூழ்கி போகல. அவனுக்கு முன்னாடி அந்த டைகரோட நேம் ரிச்சர்ட் பார்க்கர். அந்த ரிச்சர்ட் பார்க்கர் அவன் கண்ணு முன்னாடியே இருக்கான். அந்த ஷார்க் எல்லாமே கீழே ஓடிட்டு இருந்தாலும் அவனை அட்டாக் பண்ணல. வேவ்ஸ் எல்லாம், அதாவது அலைகள் எல்லாம் ஆக்ரோஷமா வீசுது. ஆனாலும் இவனை அந்த அலைகள் இழுத்துட்டு போகல. இவன் போட்ல தான் இருக்கான். இந்த பை தனிமையா இருக்கான். அவன் வேற ஏதாவது லைஃப் போட் வருதா, அதுல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வராங்களா, ஏன்னா ஷிப் ரெக் ஆகி சிங்க் ஆகுற நிலமையில தான் இவன் லைஃப் போட்டில் வந்தான். அந்த மாதிரி அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உயிரோடு இருக்காங்களா, வருவாங்களா, அது அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குமான்னு பார்க்குறான். ஆனால் யாரையுமே அவன் பார்க்கல. அந்த பசிபிக் ஓஷனில் ஷிப் ரெக் ஆகி, அதாவது உடஞ்ச துண்டுகள் எல்லாமே அந்த கடலில் அப்படி மிதக்குது, ஃப்ளோட் ஆகி போகுது. அங்கே கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா மழை நின்றுருச்சு. இவனுக்கு அந்த லைஃப் போட்டில் உட்காந்து இந்த பைக்கு கழுத்தெல்லாம் வலிக்குதான். பேக் எல்லாமே, அதாவது முதுகு எல்லாமே ரொம்ப அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்து வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. வேற ஏதாவது லைஃப் போட் வருமா, அதில் போயிடலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கான். ஆனால் ஒரு லைஃப் போட்டை கூட காணோம். முறையாக அவனோட வாழ்க்கையில் ஒரு அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் கஷ்டப்படுறான் அந்த பசிபிக் ஓஷனில். எப்படி கஷ்டப்படுறான்னா அவனுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு ட்ராப் தண்ணி கூட அங்கே இல்லை, சாப்பிட்றதுக்கும் எதுவுமே இல்லை. 3 நாளாக அவன் தூங்க கூட இல்லை அந்த லைஃப் போட்டில். ரிச்சர்ட் பார்க்கர், அதாவது அந்த டைகர் அந்த லைஃப் போட்டில் உள்ள ஒரு போர்டில் உட்கார்ந்து இருக்குது. அதாவது அந்த ரிச்சர்ட் பார்க்கர், அந்த டைகர் பைக்கு கீழே உள்ள அடுக்கில் கரெக்டாக அவனுக்கு கீழே உட்காந்துருக்குது. பைக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த அனிமலை யோசிச்சும் பயப்படுறான். இவன் நினைக்கிறான் இது ஒரு கனவாக இருந்துடக்கூடாதா, ஒரு கற்பனையாக இருந்துடக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் இது ட்ரூ தான், உண்மையிலே நடந்துட்டு இருக்குது. பை இந்த லைஃப் போட்டில் ஏறின பிறகு 2.5 days இந்த டைகரை பார்க்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் அவன் இந்த டைகரை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறமா தான் பார்த்துருக்கான். அவன் போன லைஃப் போட் எவ்வளோ லாங் இருக்கும்னா
26 feet அளவு வந்து அது நீளமாக இருக்குமா அந்த போட்டு. பை என்ன சொல்கிறான்னா அந்த பெங்கால் டைகர் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும்னா 450 pound வெயிட் இருக்குமா. அந்த டைகரோட டிப் ஆஃப் த நோஸ், அதாவது மூக்குலேருந்து டிப் ஆஃப் டெயில் வால் வரைக்கும் எவ்வளோ நீளம் இருக்கும்னா அந்த போட் இருக்குல்ல, அந்த போட்டுக்கு 1/3 அந்த டைகரோட லென்த் இருக்குமா. பை என்ன சொல்கிறான்னா, நீங்கள் எல்லாரும் நினைக்கலாம் நான் வந்து நம்பிக்கையை இழந்து போயிருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு டென்னிஸ் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் சாம்பியன் தான் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிட பிறகு அந்த கூட போட்டி போடுற சேலஞ்சர் வந்து இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் முடிவு பண்ண பிறகு என்ன பண்ணுவாருன்னா, லாஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக விளையாடுவாராம். அப்போ இந்த சாம்பியன் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ண வேண்டியிருக்குமா. அதே போல தான் அவனோட நிலைமைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஏன்னா வந்து அந்த டைகருக்கு முன்னாடி ஒரு ஹைனா இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஒரு ஹைனா, ஜீப்ரா, அதுக்கப்புறம் இந்த டைகர் தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த டைகருக்கு முன்னாடி ஒரு ஹைனா இருக்குது. ஹைனான்னா அந்த கழுதை புலின்னு பார்த்தோம்ல, அந்த கழுதை புலியை பார்த்து இவர் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறான். ஏன்னா வந்து இப்போ அவ்வளோ பெரிய உருவம், அதாவது ரொம்ப குரூஷியஸான ஒரு அனிமல், ஒரு டைகரே அங்கே இருக்கும்போது இந்த ஹைனானா ஒரு டாக் மாதிரி தான், இதை பார்த்து நான் இதுக்கு பயப்படணும்னு நினைக்கிறான். அதனால அந்த டைகர் ரிச்சர்ட் பார்க்கரே இருக்கிறப்ப இந்த ஹைனாலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பை வந்து நினைக்கிறான். பைக்கு வந்து ஒரு டிராப் கூட தண்ணி குடிக்கவே இல்லை 3 நாள். அதனால வந்து ரொம்ப தர்ஸ்டா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்குது. அவனுக்கு இப்போ தண்ணியை தவிர வேற எதுவுமே அவனோட மைண்ட்ல இல்லை, தண்ணி தான் வேணும் அந்த மாதிரி நினைக்கிறான். 3 நாள் சாப்பிட கூட இல்லை. அதனால வந்து அந்த பசியே தண்ணியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாகத்தை வந்து தூண்டுது. தண்ணி கூட குடிக்கலன்னு அவன் என்ன சொல்றான், அவனுக்குள்ளே அவனை வந்து கம்ஃபோர்ட் பண்ணிக்கிறான், ஆறுதல் சொல்லிக்கிறான். என்னன்னு நினைக்கிறான்னா, நீ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தான், நீ கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிட்டனா அதுக்கப்புறம் நீ எப்படியும் தாகத்திலே நீ செத்தே போயிடுவ, நீ வந்து யூ வில் டை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே சொல்லிக்கிறான். ஸோ நீ வந்து கொஞ்ச நேரம் வந்து தாகத்தை பொறுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவனையே அவன் வந்து ஆறுதல் சொல்லிக்கிறான். இப்போ வந்து அவன் வந்து கிரைஸ்டை பற்றி யோசிக்கிறான், அதாவது ஜீசஸை பற்றி யோசிக்கிறான். இப்போ வந்து லாஸ்ட் மினிட்ல சிலுவையில் அறையிறப்ப வந்து கடவுள் கூட லாஸ்ட் நிமிஷம் எனக்கு தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி கேட்டாராம். ஸோ அப்படிப்பட்ட மனித ரூபம் எடுத்த கடவுளுக்கே அந்த நிலைமைனா நான்லாம் ஒரு மனுஷன்தான், எனக்கு வந்து தாகம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவனுக்கு வந்து தாகத்தால் வாய் எல்லாமே ஏதோ அழுகுன ஸ்மெல் அடித்த மாதிரி இருக்குது. வாய் எல்லாம் அப்படி பேஸ்டி ஃபீலிங்காக வருது, அதாவது மவுத்தில் எல்லாமே ஒரு பிசுப்பு தன்மை வந்து வாயில் இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி குடிக்காததால். தொண்டை எல்லாமே ஒரு அன்பியரபிள் ஃபீலிங்காக இருக்குது, அதாவது ஒரு தாங்கிக்க முடியாத ஒரு உணர்வாக இருக்குது. ஏன்னா வந்து தாகத்தால் தொண்டையே வறண்டு போய் இருக்குது. அவனை உடம்புல ஓடுற ரத்தம் கூட ஏதோ சிரப் மாதிரி, திக் சிரப் மாதிரி உறைஞ்சி போயிடும் போல, அந்த மாதிரி அவனுக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. இப்போ வந்து 3 நாளாக அவன் உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திக்கவே இல்லை, அதே இடத்துல தான் உட்காந்துருக்கான். ஏன்னா வந்து அவனுக்கு முன்னாடி டைகரும் இருக்குது, அதனால அவனுக்கு எழும்பி போய் தேடுறதுக்கும் பயம். இப்போ வந்து முடிவு பண்ணிட்டான், இதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியாது, நமக்கு கண்டிப்பாக தண்ணி வேணும், அதனால நம்ம பயப்படாமல் ரிச்சர்ட் பார்க்கர் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தண்ணியை போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அப்போ வந்து பை யோசிக்கிறான், இப்போ வந்து ஒரு லைஃப் போட்டுன்னு இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து கண்டிப்பாக தண்ணி வச்சுருப்பாங்க, எந்த ஒரு கேப்டனும் அந்த தண்ணியெல்லாம் ஒழுங்காக சப்ளை பண்ணாமல் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எப்படியும் தண்ணி வந்து இந்த லைஃப் போட்டில் இருக்கும், ஆனால் நம்மளோட வேலை அது வந்து எப்படியாவது தேடி வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அதனால அந்த மிடில் ஆஃப் த போட், அதாவது போட்டுக்கு நடுவில் அப்படி மெதுவாக அப்படி கிரால் பண்ணி தவண்டு போகிறான். அந்த தார்பாலின்னு இருக்கும், அதாவது தார்பால் மாதிரி விரிச்சிருப்பாங்க, அது பக்கத்தில் போயிட்டான். அப்படி பயத்தில் அப்படி மெதுவாக தவண்டு தான் போகிறான். எப்படி போகிறான்னா, ஒரு வல்கோணம், அதாவது ஒரு எரிமலைக்கு வந்து ஏறுறப்ப உச்சி வர ஏறிட்டு அங்கே உள்ள எரிமலை பிளம்பு பார்ப்போம்ல, அந்த ஆரஞ்சு லாவா, ஆரஞ்சு கலரில் எரிமலை வெடிக்கும்ல, அதை பார்க்குற எப்படி உத்து பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி இவன் வந்து தார்பால்குள்ளே உத்து பார்க்குறான். அவன் வந்து தண்ணியை தேடுறதுக்காக அதை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறான். மற்ற டைகரையோ ஹைனாவையோ ஜீப்ராவையோ அவன் கண்டுக்கவே இல்லை. ஆனாலும் ஹைனா வந்து அவன் கண்ணில் லைட்டாக படுது. ஹைனா வந்து எங்கே இருக்குன்னா ஜீப்ராவுக்கு பின்னாடி இருக்குது, ஜீப்ராவுக்கு முன்னாடி டைகர் இருக்குது. அந்த ஹைனா வந்து இந்த பையை அப்படி உத்து பார்க்குது. ஆனால் வந்து இந்த பை வந்து ஹைனாவை பார்த்து பயப்படலை. அந்த ஹைனாவுக்கும் பைக்கும் இடையில 10
10 அடி தூரம் தான் இருக்கு, ஆனாலுமே பயப்படாம போறான். எதனாலன்னா ரிச்சர்ட் பார்க்கரே அங்க இருக்கு, இந்த ஹைனாலாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். என்ன சொல்றான்னா, ஒரு டைகர், ஒரு புலி இருக்கும்போது யாராவது ஒரு டாகை பார்த்து பயப்படுவாங்களா, அதே மாதிரி தான் இந்த ஹைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ வந்து ஒரு மரமே விழுறப்ப அதுல வந்து ஒரு குச்சி விழுறது நினைச்சு யாராவது கவலைப்படுவாங்களா அப்படிலாம் கம்பேர் பண்ணி சொல்றான். அதனால இந்த ஹைனாவை பார்த்து என்ன மனசுக்குள்ள முணுமுணுக்கிறான்னா, ஐ பிகேம் வெரி ஆங்க்ரி அட் த அனிமல், யூ அக்லி ஃபவுல் கிரியேச்சர், ஒரு அசிங்கமான ஒரு தீய கிரியேச்சரே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள முணுமுணுக்கிறான் அந்த ஹைனாவை பார்த்து. அந்த ஹைனாவும் இந்த பையை பார்த்து கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்கு. அது வந்து இடத்த விட்டு நகரவே இல்லை, நின்ன இடத்துலயே நிற்குது. அது ஃபேஸை பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, அதாவது பை கிட்ட இருந்து எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிற மாதிரி இருக்குது அந்த ஹைனா. ஆனால் வந்து மறைஞ்சிக்கிற மாதிரி அங்கே இடம்லாம் ஒன்றுமே இல்லை. எப்படி ஒரு பாலைவனம் இருக்கும், ஓப்பன் பிளேஸ், அந்த மாதிரி தான் அந்த போட் இருக்குது. எங்கேயும் யாருமே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இந்த ஹைனாவுக்கு முன்னாடி தான் அந்த ஜீப்ராவும் இருக்கு. ஆனாலுமே அந்த ஜீப்ராவை அது சாப்பிட்றதுக்கு பயப்படுது அந்த ஹைனா அப்படிங்கிற மாதிரி இந்த பை யோசிக்கிறான். ஏன்னா வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பீஸ்ட், அதாவது ஒரு பெரிய அனிமல், பெங்கால் டைகரே அங்கே இருக்கிறப்ப அதோட ஃபுட்டை நம்ம தொட்டோன்னா நம்ம மேலே கோவப்படுறோன்ட்டு அது நினைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பை யோசிக்கிறான். இந்த டைகர் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளையும் இந்த ஹைனா விட்டு வச்சிருக்கு, நம்மளை அட்டாக் பண்ணாலும் அந்த டைகர் அப்புறம் அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னு பயப்படுதுன்னு யோசிக்கிறான். அந்த கிரேட் பீஸ்டான அந்த ரிச்சர்ட் பார்க்கர், அதாவது அந்த பெங்கால் டைகர் கூட ஒரு பீஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ணல, அதாவது வைல்டு அனிமல் மாதிரி பிஹேவ் பண்ணல, ரொம்ப காமா அமைதியா இருக்குது. இப்போ வந்து பை யோசிக்கிறான், எதனால இப்படி அமைதியா இருக்குதுன்னா, ஒருவேளை செடேஷன்னா மயக்க மருந்து செலுத்துவாங்கல்ல, அதாவது ஷிப்ல தானே கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஷிப் ரெக் ஆனதுனால தான் இந்த லைஃப் போட்ல வந்து அந்த டைகர்லாம் வந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பையோட அப்பா வந்து அதுக்கு மயக்க மருந்து செலுத்திருக்கலாம், அதனால கூட காமா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இன்னொன்று யோசிக்கிறான், ஒருவேளை கடலெல்லாம் பார்க்கறதுனால ஒரு சீ சிக்னஸாக கூட இருக்கலாம், அதாவது கடலில் போகிற அந்த ஜேர்னி வந்து ஒரு பயத்தினால கூட அமைதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ வந்து பைக்கு இதெல்லாம் போட்டு ஆராயறதுக்கு வந்து அவனுக்கு வந்து மனசு இல்லை, நமக்கு ஃபஸ்ட்டு வாட்டர் தான் வேணும், தண்ணியை கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறான். அவன் போகிற அந்த லைஃப் போட்டு வந்து எவ்வளோ டீப், எவ்வளோ ஆழம் இருக்குன்னா 3.5 feet ஆழம் வந்து இருக்குது. 8 feet வந்து வைடு, அதாவது அகலம் வந்து 8 feet வைடு இருக்குது. 26 feet வந்து உயரம் இருக்குது. அந்த போட்டில் உள்ள பெஞ்சஸ்லாம் பிளாக் லெட்டர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, மேக்ஸிமம் ஆஃப் 32 people, அதாவது 32 people வந்து இதில் வந்து ஜேர்னி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அந்த போட்டில். அந்த லைஃப் போட்டில் எல்லா திங்ஸுமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அப்போ வந்து அவன் யோசிக்கிறான், ஆரஞ்சு தான் கலர் ஆஃப் சர்வைவல் போல் போட்டில், அதாவது இந்த ஆரஞ்சு கலர் தான் இந்த போட்டில் வந்து ஒரு உயிர் காப்பு சின்னம் மாதிரி வச்சுருப்பாங்க போல். ஏன்னா வந்து எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அந்த தார்பாலின், அந்த தார்பால் இருக்குல்ல, அதுவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. லைஃப் ஜாக்கெட் இருக்குல்ல, அதுவும் ஆரஞ்சு கலர். ஈவன் அந்த லைஃப் பாய்னா அந்த போகிற அந்த போட்டு கூட ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அந்த ஓர்ஸு, மீதி முக்கியமான பொருட்கள் எல்லாமே ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அங்கே உள்ள பிளாஸ்டிக்கு, அந்த விசில் கூட ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. அங்கே விசில் வச்சுருப்பாங்கல்ல, அதுவும் ஆரஞ்சு கலரில் தான் இருக்குது. போட்டோட சைடில் வந்து நல்ல பிளாக் லெட்டரில், ரோமன் லெட்டரில் எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னா, செயின்சம் அண்ட் பனாமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த போட்டில். இப்போ இந்த லெட்டருக்குலாம் என்ன மீனிங் சொல்லிட்டு ஆராய வேண்டாம், அது வந்து நமக்கு தெரிய வர்றப்ப தெரிய வரட்டும். இப்போ வந்து நமக்கு தேவையானது மட்டும் பார்ப்போம்னு நினைக்கிறான். ஒருவேளை நமக்கு தேவையான முக்கியமான ஐட்டம்ஸ் அது எல்லாமே அந்த தார்பாலுக்கு கீழே தான் வச்சுருப்பாங்களோ, அங்கே தான் தண்ணி இருக்குமோன்னு சொல்லிட்டு அதுக்கு மெதுவாக க்ரால் பண்ணி போகிறான் அந்த தார்பாலின் கிட்ட. எப்படி போகிறான்னா, லைக் எ ட்ரைட் அவுட் லிசார்டு, எப்படி ஒரு செத்து போன அப்படி காஞ்ச பள்ளி அப்படி ஒட்டிகிட்டு இருக்கோம், அந்த மாதிரி மெதுவாக தவண்டு போகிறான். இப்போ அந்த தார்பாலை வந்து அப்படியே சுருட்டுறான், அன்ரோல் பண்ணுறான். இப்போ அந்த தார்பாலினை கொஞ்சம் சுருட்டிட்டான். உள்ளே பார்த்தா அவனுக்கு வந்து சந்தோஷமாயிட்டு, ஏதோ ஒன்று அப்படி மின்னுது, டைமண்ட் மாதிரி மின்னுற மாதிரி தெரியுது. அவனோட மனசுல, அதாவது ஹார்ட் எல்லாம் அப்படி படபடன்னு அடிச்சுக்குது. இப்போ கூட கொஞ்சம் அந்த தார்பாலினை சுருட்டுறான், உள்ளே போய் உத்து பார்க்குறான். அங்கே வந்து ஏதோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியுது. 3 அடி அகலத்துலையும் 2 அடி ஆழத்துலையும் தெரியுது. அதை வந்து நல்லா பார்க்குறான். அது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. பார்த்தனா அது வந்து டைகராக இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பயப்படுறான். பார்த்தா அது வந்து லைஃப் ஜாக்கெட் தான் அந்த ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கு. அந்த லைஃப் ஜாக்கெட் கரெக்டாக அந்த லயனுக்கு பின்னாடி பேக் சைடு வந்து இருக்குது.
பையோட உடம்பெல்லாம் இப்போ வந்து பயத்தில் அப்படியே ஷிவர் ஆகுது, நடுங்குது. அவன் வந்து அந்த பெங்கால் டைகரோட பேக் சைடு வந்து பார்க்குறான், கிட்ட இருந்து பார்க்குறான். இப்போ முறை அந்த பெங்கால் டைகரை வந்து இவ்வளோ க்ளோஸாக பார்க்குறான். அது உடம்பு எப்படி இருக்குன்னா பழுப்பு மஞ்சளாக இருக்குது, அதாவது டானியாக இருக்குது. அது மேலே வந்து ஸ்ட்ரைப் இருக்குது, ஸ்ட்ரைப்னா கோடுலாம் கிடக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப எனார்மஸ்னால் ரொம்ப பிக்காக இருக்குது. அப்படியே ஸ்டொமக்கை வந்து அப்படி தரையில் வச்சு அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துருக்குது. அந்த பெங்கால் டைகர் கிட்ட வந்து அந்த மோஷன், ப்ரீத்திங் மோஷன் மட்டும்தான் இருக்குது, அதாவது மூச்சு விடுற அசைவை தவிர வேற எந்த அசைவுமே இல்லை. டார்பாலின் வந்து மேலே இருக்குது. இந்த பெங்கால் டைகர் வந்து அவனோட 2 அடி உயரத்தில் தான் இருக்குது. அவனுக்கும் இந்த பெங்கால் டைகருக்கும் வந்து 2 feet டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. அவனோட கண்ணை அவனாலே நம்ப முடியல. இவன் நினச்சா அதை ஒரு பிஞ்ச் கூட பண்ணலாம், ஒரு கிள்ளி கூட பார்த்துடலாம், அந்த டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த பெங்கால் டைகருக்கும் இந்த பைக்கும் இடையில ஒரு சின்ன, அதுவும் மெல்லுசான ஒரு தார்பாலின் மட்டும்தான் இருக்குது. இவன் மேலே இருக்கான், அந்த பெங்கால் டைகர் வந்து கீழே இருக்குது. அவன் என்ன சொல்கிறான்னா, காட் ப்ரிசர்வ் மீ, கடவுளே நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த தார்பாலின்குள்ளே அவனோட கையை விட்டு பார்க்குறான், ஏதாவது கிடைக்குமா, தண்ணி இருக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறான். அங்கே வந்து ஒரு ஹேஸ்ப் இருக்குது. ஹேஸ்ப்னா ஒரு கொக்கி மாதிரி இருக்குது. கதவுக்கெல்லாம் பார்ப்போம்லாம், அந்த கொண்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹேஸ்ப் இருக்குது. அந்த கொண்டியை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அங்கே ஒரு லிட் மூடி மாதிரி இருக்கு, அதை வந்து ஓப்பன் பண்ணுறான். இப்போ அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணோன்னா அவனுக்கு வந்து சந்தோஷத்தில் வந்து மயக்கமே வர்ற மாதிரி இருக்குதான். ஏன்னா வந்து அவன் நினச்ச பொருள் வந்து அங்கே இருக்குது. அவனுக்கு வந்து இப்போதான் ஒரு நம்பிக்கை, ஒரு ஆச்சரியம், ஒரு த்ரில் எல்லாமே சேர்ந்து வருதான். எப்படி வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு கிறிஸ்மஸ் டைம், பர்த்டே செலிப்ரேஷன், தீபாவளி, அதுக்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் வந்து இப்போ இவனுக்கு பைக்கு வந்து கிடச்சிருக்கு. அப்படி என்ன பொருள் இருந்துச்சு அங்கே, அவனுக்கு தேவைந்து இப்போ என்னது, வாட்டர் தானே. அந்த வாட்டர் கேன் வந்து டின் வந்து அங்கே உள்ளே இருக்குது. அந்த டின்ல வந்து ஒரு லேபிள் ஓட்டியிருக்காங்க, ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்குது பிளாக் லெட்டரில். அது வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அந்த தண்ணி பாட்டில்னு பார்த்தீங்கன்னா 500 ml, அதாவது ஒரு 1/2 லிட்டர் வெயிட் இருக்கும். இந்த மாதிரி 500 லிட்டர் கேன் வந்து அங்கே நிறைய இருக்குது. அவனோட ஒரு பார்வையால் அதை எண்ண முடியாது, எத்தனை இருக்குன்னு எண்ணி கூட பார்க்க முடியாது, அவ்வளோத்துக்குள்ள நிறைய இருக்கு. இதை பார்த்தோன்னா அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகி போயிடுது. பையோட கையெல்லாம் அப்படியே ஒரு பயத்தில் அப்படியே ஷேக் ஆகுது. அப்படியே ஒரு கேனை வந்து எடுக்கிறான், ஒரு பாட்டிலை வந்து எடுக்கிறான், வாட்டர் பாட்டிலை எடுக்கிறான். இப்போ வந்து நம்மளோட தாகத்தில் வந்து நம்ம விடுபட போகிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை வந்து அவனோட பல்ஸ் எல்லாம் அப்படி ரைஸ் ஆகுதான், அப்படி சந்தோஷத்தில். இப்போ வந்து அவனுக்கு வாட்டர் பாட்டில் கிடைச்சிட்டு, ஆனால் வந்து அதை எப்படி ஓப்பன் பண்ணோம், அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஓப்பனர் வந்து அங்கே இல்லையா. அதனால அந்த லாக்கருக்குள்ளே தேடுறான், ஓப்பனர் இருக்குதான்னு சொல்லிட்டு தேடுறான். அந்த லாக்கருக்குள்ளே வாட்டர் பாட்டிலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஓப்பனர் வந்து அங்கே இல்லை, அவனுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. இப்போ வந்து நான் வந்து இப்போ தண்ணி குடிச்சே ஆகணும், இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குமா, இல்லைன்னா பல்ல வச்சு கடிச்சு உடச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் வந்து அது ஓப்பன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறான். பல்ல வச்சு நகத்தை வச்சாவது ஓப்பன் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஃபிங்கர் நெயில்ஸ் வச்சு ட்ரை பண்ணுறான். ஆனால் வந்து முடியலை, அதுவும் ஓப்பன் பண்ண முடியலை. இப்போ பை வந்து அந்த போட்டில் இருந்த ஒரு கனலை பார்க்குறான். கனல்னா என்னென்னா அந்த போட்டோட மேல் விளிம்பு இருக்குதுல்ல, அதை பார்க்குறான். அது பக்கத்தில் தார்பாலின் கிட்ட ஒரு தார்பாலின் ஹூக் வந்து இருக்குது. அந்த தார்பாலின் ஹூக் வந்து எப்படி இருக்குன்னா பார்க்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா திக்காகவும் இருக்குது. அதனால அப்படியே அவன் நீல் பண்ணுறான். அந்த ஒரு பெஞ்சில் அப்படியே நீல் பண்ணிட்டு முட்டு போட்டுட்டே 2 கையும் உச்சிட்டு அந்த ஹூக்கில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறான் அந்த பாட்டிலை. இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலாக ஓப்பன் பண்ணி குடிக்கிறான். அவன் வந்து ஒரு பாட்டிலில் ஒரு ட்ராப் கூட மிச்சம் வைக்காம அதை கூட பேர்ல் ஆஃப் வாட்டர், அதாவது ஒரு துளி தண்ணியை கூட மிச்சம் வைக்காம அப்படியே குடிக்கிறான். பை வந்து தண்ணி குடிக்கிறது எப்படி குடிக்கிறான்னா ஒரு ஃபியண்ட்னா ஒரு அசுரனை போல வந்து குடிக்கிறானா. பை என்ன சொல்றான்னா அவனோட ஃபீலிங், இந்த ஃபீலிங்கை வந்து வார்த்தையால் விவரிக்க கூட முடியாதான். தண்ணி குடிக்கிறப்ப அந்த கர்ஜ்லிங் சவுண்ட் கேட்கும்ல, அதாவது நம்ம குடிக்கிறப்ப வந்து மேக் பண்ற அந்த சவுண்டு வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சந்தோஷமான சவுண்டா கேக்குதான். அவனோட த்ரோட் எல்லாம் எப்படி இருக்குன்னா கிரீடி த்ரோட்டா இருக்கு, அதாவது பேராசை கொண்ட ஒரு தொண்டையா இருக்குது. தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கான். இந்த மாதிரியா 4 பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிச்சிட்டான். அதாவது ஒரே டைம்ல 2 லிட்டர் தண்ணியை வந்து குடிச்சு முடிச்சிடுறான். நீங்க எல்லாரும் நினைக்கலாம் இந்த மாதிரி ஒரே டைம்ல தண்ணியை குடிக்க கூடாது, அது வந்து நம்மளோட பாடி சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து இப்போதான் நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணிடுறேன். என்னோட ஐப்ரோஸ் எல்லாம் பாருங்கள், என்னோட
அவனோட நெற்றியெல்லாம் பாருங்க, அது வந்து இப்போ கிளியராக இருக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னோட உடம்புல உள்ள இந்த வியர்வை துளிகள் கூட ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பை சொல்கிறான். தான் வந்து நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு வருதான். அவனோட தொண்டை வந்து, அதாவது மவுத்து எப்படி ஆயிடுச்சுன்னா இப்போ நல்ல ஈரப்பதமாக சாஃப்டாக ஆயிடுச்சு. அவனோட ஸ்கின் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு, அவனோட ஜாயின்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே இப்போ நல்லா ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. அவனோட ஹார்ட் வந்து நல்ல ஒரு சியர்ஃபுல்லாக ஒரு சந்தோஷத்தில் கொட்டடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவனோட ஹார்ட் எல்லாம் நல்லா படபடங்குதான். பிளட்டு வந்து நல்லா ஈஸியாக அந்த வெயின், அந்த நரம்புகளுக்கு இடையே வந்து நல்லா பாஸ் ஆகுதான். இப்போ எப்படி ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்ச பிறகு அங்கே உள்ள கார் எல்லாமே ஒரே டைரக்ஷனில் அப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகும், அந்த மாதிரி அவனோட நரம்புகளுக்குள்ள அந்த ரத்தம் வந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிறான். அவனோட ஹெட் எல்லாமே இப்போ வந்து நல்லா கிளியர் ஆகிட்டு அவன் என்னென்னு சொல்கிறான்னா, எப்படி வந்து ஒரு இறந்த ஒரு ஆளுக்கு வந்து உயிர் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதா சொல்கிறான். ஆல்கஹாலை ட்ரிங்க் பண்ணுறது தான் தப்பு, ஆனால் வாட்டர் வந்து ட்ரிங்க் பண்ணுறது தப்பு கிடையாது. வாட்டரை ட்ரிங்க் பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பரவசத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த பரவசம் வந்து எனக்குள்ள நிறைய நிமிடங்கள் வந்து இருந்ததுன்னு சொல்கிறான். எதனால் இவ்வளோக்குள்ள அவனுக்குள்ள பரவசம்னா, அவங்க வந்து தண்ணி பற்றாக்குறை, அவன் வந்து தண்ணியே இல்லாமல் எத்தனை நாள் இருந்திருக்கான், 124 days வந்து இருந்திருக்கான். அவன் முகத்தில் ஒரு சின்ன சிரிப்பு கூட இல்லை, ஆனாலும் உயிரோடு இருந்திருக்கான்னா எதனாலன்னா ரிச்சர்ட் பார்க்கரால தான். அதாவது அவன் அங்கே இருக்கிறதுனால, அந்த பெங்கால் டைகர் வந்து அங்கே இருக்கிறதுனால உயிர் மேலே ஒரு பயம், நமக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த ஒரு பயமே அவனை வந்து வாழ வச்சிருக்கு. நான் நினச்சிருந்தா அந்த பெங்கால் டைகர், அதாவது ரிச்சர்ட் பார்க்கர் கூட நல்லா பழகி கூட இருந்திருக்கிறான். நானும் அவங்கள மட்டும்தான் இருந்தோம், அந்த ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும்தான் இந்த போட்டில் வந்து இருக்கிறோம், வேற யாருமே இல்லை. நாங்கள் வந்து என்ன நடந்தாலும் நாங்கள் தான் பொறுப்பு. ஒருவேளை ஆக்சிடெண்ட்டில் நாங்கள் இறந்து போனாலோ, இல்லை நான் நேச்சுரல் காசஸ் ஸ்டார்ம் அதெல்லாம் வந்து நம்ம வந்து டெத் ஆனாலோ அவங்க தான் பொறுப்பு. நான் வந்து ஒருவேளை ரிச்சர்ட் பார்க்கர் கூட நல்லா பழகி இருந்தா அவனை வந்து நல்லா ட்ரிக் பண்ணி ஏமாற்றி அவனை வந்து ஃபஸ்ட்டு கொல்ல கூட செஞ்சுருக்கலாம். அதாவது அந்த ரிச்சர்ட் டைகராக இருக்கிற அந்த பெங்கால் டைகரை வந்து கொல்ல கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் வந்து எனக்கு அந்த மாதிரியான எண்ணமே இல்லை. ஈவன் நான் ரிச்சர்ட் பார்க்கர் வந்து நல்லா இருக்கணும், சாகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் இந்த போட்டில் இல்லைன்னா நான் வந்து தனிமையே என்ன கொண்டு இருக்கோம். ஏன்னா வந்து நான் அலோனாக இருந்திருப்பேன், இந்த போட்டில் வேற யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நான் அந்த தனிமையே என்ன கொண்டு இருக்கோம். ரிச்சர்ட் பார்க்கர் இந்த போட்டில் இருந்ததுனால மட்டும்தான் நான் வந்து வாழ்கிறேன், இப்போ உயிரோடவே இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ரிச்சர்ட் பார்க்கர் தான் அவனுக்குள்ள வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூண்டுனது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ரிச்சர்ட் பார்க்கர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த நடந்த கதையை சொல்றதுக்கு நான் உயிரோட கூட இருந்திருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நினைக்கிறான். அதுக்கு அப்புறமா அவங்க வந்து பத்திரமா வெளியே வந்துடுறாங்க, அந்த ஓஷனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ரிச்சர்ட் பார்க்கரையும் அந்த பை வந்து ஜங்கிள்குள்ளே விட்டுறான், அதாவது அடர்ந்த காட்டுக்குள்ளே விட்டுடுறான். விட்டுட்டு ஷிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு நிற்கிறான். அப்படி காட்டுக்குள்ளே விட்ட பிறகு ரிச்சர்ட் பார்க்கர் கொஞ்சம் கூட டேன் பண்ணி பையை பார்க்கவே இல்லையா, அது பாட்டுக்கு அது வழியில் காட்டுக்குள்ளே போயிடுச்சான். நம்மளை இப்படி எட்டி கூட பார்க்காம ரிச்சர்ட் டைகர் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறமா அங்கே ஷிப்பும் வந்துடுது. லாஸ்ட்டில் அவன் வந்து அவனோட ஃபேமிலி கூட ஜாயின் ஆயிடுறான். இதோட இந்த ஸ்டோரி முடியுது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு வந்து என்னோட வே ஆஃப் டீச்சிங் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலில் மற்ற கிராமர் டாபிக்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன், மற்ற லெசன்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். தேங்க்யூ.